அரக்கோணம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் மற்றும் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதன் நேரலை காட்சி. 5 லட்சம் வரைக்கும் சிகிச்சை பெறலாம். 5 லட்சம் வரைக்கும் சிகிச்சை பெறலாம். அதுவும் ஏழை எளிய மக்களுக்காக இந்த திட்டத்தை உருவாக்கிய அரசாங்க. அதே போல கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த உதவித்தொகை 2011 அம்மா தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க 6000 12,000 கொடுத்தாங்க. 2016 சொன்னாங்க 12,000 18,000 ரூபாய் உயர்த்தினாங்க. அம்மா மறைஞ்சாலும் அம்மாவுடைய அரசு அம்மா கொடுத்த வாக்குறுதியை இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் அந்த ஏழை தாய்மார்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தை நலமோடு வளமோடு வாழ பிறக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு 2 கட்டமா பிரிச்சு 2,000 ரூபாயில சத்துள்ள உள்ள சத்தான சத்து நிறைந்த அந்த பெட்டகத்தை கொடுக்கிறோம். இன்றைக்கு ஊட்டச்சத்து நிறைந்த பெட்டகத்தை கொடுக்கிறோம். அதுல பேரிச்சம்பழம் இருக்குது, நெய் இருக்குது. இப்படி எல்லா வகையான சத்தான பொருளை கர்ப்பிணி தாய்மார்கள் உண்ணுகின்ற பொழுது குழந்தை நல்ல எடையோட சுகமா பிறக்குது. பிறந்த உடனே அம்மா குழந்தை நல்ல பரிசு பெற்றதான் நான் கொடுக்கிறோம். அதுவும் அம்மா தான் செஞ்சாங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அதெல்லாம் எதற்காக சொல்றதுனால ஏழை எளிய தாய்மார்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தை கூட நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று திட்டம் திட்டி செயல்படுத்துகிற அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்துறோம். மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுறாங்க. அதுல ஒண்ணு கல்வியில புரட்சி. இன்னைக்கு பல்வேறு துறைகள் இருந்தா கூட இன்னைக்கு கல்வித்துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு பள்ளி கல்வித்துறைக்கும் அதே போல உயர்கல்வித்துறைக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்ச காரணத்தினால இன்னைக்கு படிப்போர் எண்ணிக்கை அதிகமா இருக்குது. இந்தியாவில் 2011 மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 121 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. 21%. இன்றைக்கு அம்மா எடுத்த கல்வியில புதிய புதிய திட்டத்தின் வாயிலாக 100க்கு 46.8 பேர் உயர்கல்வி படிக்கிறாங்க. அப்படின்னா கல்வியில் ஒரு புரட்சி மறுமலர்ச்சி அம்மா ஏற்படுத்தியிருக்கிறாங்க. கல்வியில காலனி கொடுத்தாங்க, சீருடை கொடுத்தாங்க, வெளியெல்லாம் புத்தகம், நோட்டு, குடும்பத்துக்கு பை, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி 37 லட்சம் பேருக்கு வரை கொடுத்தாச்சு. இன்னும் 15 லட்சம் பேர் கொடுக்கிறோம். அந்த திட்டத்தை உருவாக்கியாச்சு. ஆனா 52 லட்சம் பேருக்கு மடிக்கணி கொடுத்ததுனால அறிவுபூர்வமான கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்குது. இதனால படிப்போர் எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. ஒரு மாநிலத்துல கல்வி சிறந்தா எல்லாமே சிறக்கும். அதுதான் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அது மட்டுமல்ல இன்னைக்கு இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஏராளமான திட்டங்களை நாங்கள் செய்யறோம். இன்றைக்கு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மத்திய அரசு கொடுத்த மானியத்தை நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் எங்களை சந்தித்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மத்திய அரசு நிதி நிறுத்தப்பட்டு விட்டது, மாநில அரசு நீங்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளன. எங்களுடைய அரசு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு 6 கோடி ரூபாய் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல ரம்ஜான் பண்டிகை நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்காக விலையெல்லாம் அரிசி கொடுக்குது. 4900 மெட்ரிக் டன் அம்மாவுடைய அரசு தான் கொடுக்குது. அதே போல காட்சிகளுக்கு மாத மதிப்புதிகமாக 28 மாவட்டத்தில் உள்ள காட்சிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் நம்முடைய மாத ஊதியமாக நாங்க தரோம். இதெல்லாம் கொடுக்கிறது அம்மாவுடைய அரசு. அது மட்டும் முத்தலாக் சட்டம் வந்ததுங்க. நாடாளுமன்றத்தில் வந்தபோது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்பராஜா அவர்கள் சிறந்த முறையில் பேசினாங்க. இந்தியாவிலேயே அப்படி யாரும் பேசல. 45 நிமிடம் இந்த முத்தலாக் சட்டம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு என்னென்ன வகையில பாதிக்குது என்று சுட்டிக்காட்டினாங்க. அதே போல நாடாளுமன்றத்தில் மேலவையில இந்த முத்தலாக் சட்ட தீர்மானம் கொண்டாந்த போது அது எங்களுக்கு ஆதரவு கேட்டாங்க. நாங்க கொடுக்கல. ஆதரவு கொடுத்திருந்தா அந்த சட்டம் நிறைவேற்றிருக்கோம். அந்த சட்டத்தை நிறைவேற்றம் வராமல் இருந்ததுக்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். இன்னைக்கு எல்லா இடத்திலுமே போய் திமுக பேசுறதெல்லாம் மதவாத கட்சியோட போய் அண்ணா திமுக சேர்ந்துட்டுன்னு சொல்றாங்க. அதே கூட்டணி வேற, கொள்கை வேற. நாங்க கொள்கைப்படிதான் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். அதனாலதான் எங்களை ஆதரவு கொடுத்தது கூட முத்தலாக் சட்ட தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு ஆதரவு கேட்டாங்க. நாங்க கொடுக்கல. எப்படி கொள்கைப்படி வைக்கிறோம். அங்கே தமிழகத்தில் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இருக்கின்றனர். இந்தியாவிலேயே அமைதியாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அமைதி பூமியாக விளங்குகின்ற மாநிலம் தமிழ்நாடு. சட்டம் ஒழுங்கு பேணி காப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. எதற்காக சொல்லணும்னா
இன்னைக்கு வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு அரசியல் சாயம் பண்றாங்க. மதம் ஜாதி அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதே போல கிறிஸ்தவ பெருமக்கள் செருசல புனித பயணம் மேற்கொள்வதற்கு உதவி செஞ்சது அம்மாவுடைய அரசு தான். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சிறுபான்மை மக்களை அரணாக பாதுகாக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, இன்றைக்கு அரசியலுக்காக இன்றைக்கு இதை பற்றி பேசிக் கொண்டிருக்க என்பதை சுட்டிக்காட்டி, இன்றைக்கு 2006 வரைக்கும் கடுமையான மின்வெட்டு. அப்ப 2011 அம்மா தெரிவிச்சாங்க, நான் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் மின்வெட்டு இல்லாத மாநிலமா உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில தமிழ்நாட்டில் மின்வெட்டு இல்லாத மாநிலமா உருவாக்கி காட்டினாங்க. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு இன்றைக்கு மின்மிகை மாநிலமா இருக்குது. உபரி மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு அதிகமா மின்சார உற்பத்தி செய்வதற்காக மத்திய அரசிடம் விருது பெற்ற அரசு அம்மாவுடைய அரசு.